அகரத்தின் அன்பு வணக்கங்கள். சில நூறாண்டுகளுக்கு முன்பு தஞ்சை கடற்கரை பகுதியான சின்னக்காரன்பட்டி கிராமத்தில் ஜமீன்தார் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு நிறைய சொத்து பத்துக்கள் இருந்தது. அவருடைய சொத்துக்களை அபகரிக்க பல பேர் முயற்சி செய்தனர். அதற்காக அவருடைய குடும்பத்தை பில்லி சூனியம் ஏவல் மூலம் கொல்லவும் துணிந்தனர். இதனை அறிந்த அந்த செல்வந்தர் அவர்களின் எதிர்ப்பை சமாளிப்பதற்காக தானும் மந்திரங்களை கற்றுக்கொண்டார். எனவே பில்லி சூனியம் ஏவல்களை தடுத்து நிறுத்தும் ஆற்றல் மிக்க தெய்வமான கருப்பு சாமியை வேண்டி நிலை நிறுத்தினார். தனக்கு தீங்கு செய்தவர்கள் மீது கருப்பு சாமியை ஏவி அவர்களை ஒழித்தார். தெய்வ சக்தியானாலும் உக்கிரமிக்கவர் கருப்பர் என்பதால் உரிய வேலை முடிந்ததும் அவரை திருப்பி அனுப்ப நினைத்தார் ஜமீன்தாரர். கருப்புசாமிக்கு உரிய பூஜைகள் செய்தார். பின்னர் கருப்புசாமியை கலயம் ஒன்றில் வைத்து அதனை ஓலைப்பெட்டி ஒன்றில் வைத்து ஆற்றில் விட்டார். ஓலைப்பெட்டி ஆற்றில் மிதந்து கொண்டு சென்றது. அப்போது ஓரிடத்தில் அண்ணன் தங்கை என ஒரு சிறுவனும் சிறுமியும் குளித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அப்போது அந்த வெள்ளத்தில் அப்பெண் அடித்து செல்லப்பட்டாள். அப்பெண் தன்னை காப்பாற்றுமாறு கதறினாள். ஆனால் அப்பெண்ணின் அண்ணன் எவ்வளவோ முயன்றும் அவளை மீட்க முடியவில்லை. ஓலைப்பெட்டியில் மிதந்து வந்த கருப்புசாமிக்கு அச்சிறுமியின் அழுகுரல் கேட்டது. உடனே கலயத்திலிருந்து வெளியேறி அந்த பெண்ணை காப்பாற்றினார் கருப்புசாமி. காப்பாற்றப்பட்ட அந்த பெண் பாசத்தோடு கருப்புசாமியை அண்ணா என்று அழைத்தாள். கருப்புசாமியும் அவளை தங்கையாக ஏற்றுக்கொண்டார். அதன் பிறகு அந்த பெண்ணை குஞ்சாயி அம்மன் என்று அழைத்தனர். அதன் பிறகு கருப்புசாமியோடு சேர்த்து தனியே கோயில் அமைக்கும் வழக்கமானது வந்தது. அப்படி அமைந்த ஒரு ஆலயத்தில் குஞ்சாயி அம்மனோடு கன்னடச்சி என்ற ஒரு அம்மனும் சேர்ந்து இரட்டை அம்மன்களாக ஒரே கருவறையில் காட்சியளிக்கின்றனர். அக்கோவிலானது நாகை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. யார் அந்த கன்னடச்சி அம்மன், எவ்வாறு அவர் குஞ்சாயி அம்மனுடன் சேர்ந்தார் என்பதனை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். காயனூர் என்ற ஒரு சிறிய கிராமத்தை ஒரு சமயம் பெரும் வெள்ளம் சூழ்ந்து கொண்டது. எப்போது வேண்டுமானாலும் ஊர் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டது. அதனால் மக்கள் அனைவரும் அந்த ஊரை காலி செய்து சென்று கொண்டிருந்தனர். அவ்வாறு மக்கள் சென்று கொண்டிருக்கும் போது ஒரு பெண் குழந்தை அழுது கொண்டிருந்தது. தாங்கள் செல்லும் அவசரத்தில் அந்த குழந்தையை காப்பாற்ற யாரும் முன்வரவில்லை. தங்களை காப்பாற்றிக் கொள்ளவே மக்கள் முனைந்தனர். பண்டாரம் என்பவர் மட்டுமே அந்த குழந்தை மீது பாவப்பட்டு பரிதாபப்பட்டு அந்த குழந்தையை காப்பாற்றி தன்னுடன் அழைத்து சென்றார். சில நாட்கள் சென்றன. பண்டாரம் அவர்கள் கடுமையாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு படுக்கையாக கிடந்தார். உடனே தன்னுடைய மகளை அழைத்து, அம்மா, நமக்கு கிடைத்த இந்த குழந்தையை நீ பத்திரமாக பார்த்துக்கொள் என்று கூறிவிட்டு இறந்து போனார். அவரின் குலவழக்கப்படி எல்லா காரியங்களையும் செய்து அவரை தகனம் செய்தனர். அன்று இரவே எவரும் அறியாதபடி அந்த பெண் குழந்தை வீட்டை விட்டு வெளியே சென்றது. சகோதரர்களும் காணாமல் போன அந்த குழந்தையை தேடி பல இடங்களில் அலைந்து திரிந்தனர். எங்கு தேடியும் கிடைக்காத அக்குழந்தை கடைசியாக தன் தந்தையை தகனம் செய்த அதே இடத்தில் சாம்பல் மீது அக்குழந்தையின் தலை மட்டுமே இருந்தது. அதனை கண்ட சகோதரர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். அப்போது அச்சிறுமியின் தலை பேசியது. என் சகோதரர்களே, ஒரு குச்சியில் பந்தம் ஏற்றி வைத்தால் நான் இங்கிருந்து மறைந்து விடுவேன். மேலும் கருப்புசாமி குஞ்சாயி அம்மன் வரிசையில் என்னையும் வணங்கி வந்தால் நான் உங்களையும் உங்கள் ஊரையும் பாதுகாப்பேன் என்று கூறியது. அக்குழந்தை கூறியது போலவே மூத்த சகோதரன் செய்ய மறுகணமே குழந்தையின் தலையும் மறைந்து போனது. உடன் பிறந்தவர்களின் கண்களை அடைத்துவிட்டு எவருக்கும் தெரியாமல் அக்குழந்தை மறைந்ததால் அதற்கு கண் அடைச்சி என்று பெயர் ஏற்பட்டது. அதுவே நாளடைவில் கன்னடச்சி என்று மாறியது. இந்த கன்னடச்சி அம்மன் மேற்கு திசை நோக்கி அமைந்துள்ளார். கருவறையில் குஞ்சாயி அம்மனும் கன்னடச்சி அம்மனும் அருகருகே அமர்ந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றனர். கருவறையில் 2 அம்மன் அருள்பாலிப்பதால் இரட்டை அம்மன் என அழைக்கின்றனர். இதுவே இரட்டை அம்மன் உருவான கதையாகும். மேலும் இது போன்ற ஆன்மீக கதைகள், கோயில் வரலாறுகள் போன்றவற்றை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.